2024 கேட்ட இந்த கொஸ்டினை பாருங்கள். காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது. அது காவிய தரிசனம்ன்றது ஒரு வடமொழி நூல். அந்த நூல் தமிழில் என்னவா அமைந்தது? இந்த நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் பாருங்கள், மாறன் அலங்காரம், தண்டி அலங்காரம், திவாகர நிகண்டு, பிங்கள நிகண்டு. இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12th நியூ புக்கில், 12th நியூ தமிழ் புக்கில் ஃபஸ்ட்டு லெசன்லேயே, ஃபஸ்ட்டு இயர்லேயே இதுக்கான தண்டி அலங்காரத்தை சார்ந்த ஒரு லெசன் செய்யுள் இருக்குது. அதில் தான் என்னென்னா காவிய தரிசனம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தோன்னா தண்டி அலங்காரம். இந்த தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எல்லா அணியும் இல்லை, அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று தான் இந்த தண்டி அலங்காரம். இந்த தண்டி அலங்காரம் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலிலிருந்து எடுக்கப்பட்டது தான், தழுவி எழுதப்பட்டது தான் இந்த தண்டி அலங்காரம். அப்போ இதுக்கான ஆன்சர் தண்டி அலங்காரம் என்பதே சரியான விடை. இது தண்டி என்ற ஆசிரியரால் எழுதப்பட்டது தான் இந்த தண்டி அலங்காரம். தண்டி என்னும் ஆசிரியரால் எழுதப்பட்டது இந்த தண்டி அலங்காரம். அடுத்தது இவரோட காலம் பார்த்தோன்னா 12